ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷர் தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து ஸ்டாண்டு அந்த டிஷ் வாஷருக்கே வந்துடுது. ஆனால் நம்ம தனியாக பே பண்ணி தான் வாங்கணும். இது பார்த்திங்கன்னா போஷோட டிஷ் வாஷரு. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். ஓகே, இப்போது கரெக்டான டைம் சொல்லிட்டு வாங்கிட்டோம். இதுலேயே பார்த்திங்கன்னா சைடில் ஸ்பூனு கரண்டி எல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்குது. நடுவில் கட்லரி செட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் 2 ட்ரே வருது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரம், அப்புறம் பிளேட்ஸு அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டெமோ பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நான் மேஸ்டர்னும் போட்டிருக்கிறேன். நம்ம மிக்ஸி கப்பு அதெல்லாம் போட்டிருக்கிறேன். ஆனால் கிளாஸு செராமிக்லாம் வைக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. பட்டு நான் தான் இன்னும் அதை பண்ணலை. இப்போது லோட் பண்ணியாச்சு, மிஷின் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி வாஷ் பண்ணியிருக்குன்னு. நல்லா பளிச்சுன்னு தான் வந்திருக்குது. ஆனால் நாங்கள் வைக்கும்போது ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தான் வைப்போம், அப்படியே வைக்கிறதில்ல. நிறைய பேர் அப்படியே வைக்கிறாங்க. பட் நம்ம தான் அதில் போய் அடைச்சிக்கிறோம். அதனால் நம்மளே வந்து அதில் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை சும்மா ஒரு வாஷ் கொடுத்துட்டு வைக்கிறோம். தண்ணி மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டில் அங்கங்கே எக்ஸஸாக நிற்கும், இந்த மாதிரி கொஞ்சோண்டு, அவ்வளோதான். மற்றபடி க்ளீனாக இருக்கும். ஓகே, பாய்.